செந்தமிழ் பொய்கையை சீர்கொடுப்போம், செங்கனி சாற்றிலே பொங்கல் வைப்போம். செந்தமிழ் பொய்கையை சீர்கொடுப்போம், செங்கனி சாற்றிலே பொங்கல் வைப்போம். திங்களையும் இங்கு வந்து பாட வைப்போம், இதயங்களில் எழுதி சரணாலயம், இறைவனின் அருள்பத சன்னிதானம், சன்னிதானம், சன்னிதானம். ஆழ்கடல் முத்துக்கள் வெத்தையிலே, ஆனந்த பேரொளி பேழையிலே, ஆழ்கடல் முத்துக்கள் மெத்தையிலே, ஆனந்த பேரொளி பேழையிலே. பாருங்கள் அங்கே சங்கமிப்போம், பாரோர் விருந்திலே அங்கம் வைப்போம், அங்கம் வைப்போம், அங்கம் வைப்போம். நிற்கின்றோம். அழைத்து நிற்கின்றார். பொங்கல் விழாவன்று இம்மக்கள் நிலத்தை வளப்படுத்தி தங்களுக்கு வாழ்வளித்த படைப்பின் இறைவனுக்கு அறுவடையின் முதற்கனியை அளித்து நட்பலி செலுத்துகின்றனர். பொங்கல் விழா உழவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களது உழைப்பின் பயனை உணர்ந்தும் எல்லா மக்களுக்கும் ஒரு பெரும் விழா. புதியன மலர்ந்து தீமைகள் ஒழிந்து நன்மைகள் பெருக இத்திருநாளில் நலமும் வளமும் பெருகி இறை ஆசிரை நிறைவாக பெற்று மற்றவர்களுடன் பகிர்ந்து வாழவும் அன்பு பணிகளில் ஈடுபடவும் வரம் வேண்டி கல்வாரி தியாக பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். நானிலம் தன் பலனை ஈந்தது, கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி அளிப்பாராக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரி, இன்று செவ்வாய்க்கிழமை காலை பாசியூர் புனித அந்தோனியார் திருத்தலத்திலே ஒன்று கூடி பலி ஒப்பு கொடுக்கின்ற வேளையிலே தமிழரின் திருநாளாம் தைப்பொங்கல் விழாவையும் நாங்கள் மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். இந்த தைப்பொங்கல் விழாவானது அல்லது நிகழ்வானது கடவுளை முதன்மைப்படுத்தி கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நாளாக தமிழர்களாலே கொள்ளப்படுகின்றது. நானிலம் தன் பலனை ஈந்தது, நம் கடவுள் நமக்கு ஆசி அளித்தார்
என்ற திருப்பாடலின் வரிகளை இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டுடைய ஆசினாலே அருளினாலே இந்த நானிலம் தன்னுடைய பலனை மானிட மக்களுக்கு ஈந்து கொண்டிருக்கின்றது. அவை நாமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பலியை நன்றி பலியாக ஒப்பு கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மரங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான் புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்மறிவினாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியுண்டாகுக. உலகினிலேதல் மரத்தொருக்கு அமைதியாகுக. உம்மை உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, தந்தையாகி இறைவா, ஒரே மகனாய் உரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்கள் போக்குபவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்கள் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். மரியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவன். ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நல்ல தந்தையே, உமது பராமரிப்பினால் மனிதரிடம் நிலத்தை ஒப்படைத்தீரே. நாங்கள் நிலத்திலிருந்து பெற்ற விளைச்சல் வழியாக எங்கள் வாழ்வை பேணி காக்கச் செய்தருளும்.
உம்முடைய புகழ்ச்சிக்காகவும் அனைவருடைய நலனுக்காகவும் உமது உதவியால் நாங்கள் என்றும் அவற்றை பயன்படுத்தி கொள்ள அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கியது தகுதியே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, வரவிருக்கும் உலகு பற்றி பேசுகின்றோம். கடவுள் அதனை வானதூதரின் அதிகாரத்துக்கு பணியச் செய்யவில்லை. இதற்கு சான்றாக மறைநூலில் ஓரிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதுவே: மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆயினும் நீர் அவர்களை வானதூதரை விட சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாகச் சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றிற்கு மேலாக அவர்களை நியமித்தீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். அனைத்தையும் மனிதருக்கு அடிபணியச் செய்தார் என்பதால் எதையும் பணியாதிருக்க விட்டுவிடவில்லை எனலாம். எனினும் அனைத்து மனிதருக்கும் இன்னும் அடிபணிய காணோம். நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்த்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கின்றோம். இவ்வாறு கடவுளின் அருளினால் அனைவருடைய நலனிற்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்துச் செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. உமது பெயர் என் சகோதர சகோதரிகளுக்கு அறிவிப்பேன், சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று கூறியுள்ளார் அன்றோ. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக. உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். மனிதர் ஆளும்படி
கடவுளின் பாட்டியை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 21 தொடங்கி 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தை மாதம் 14ஆம் தேதி இன்று நாங்கள் தமிழர்களுடைய பாரம்பரிய பெருவிழா பொங்கல் விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். தொடக்கத்திலே இந்த விழா இந்து சமய சகோதர மக்களுடைய விழா என்று கருதப்பட்டது. இந்து சமய சகோதரர்கள் மாத்திரமே இந்த விழாவை கொண்டாடினார்கள். சிலவள்ளி இவ்விதமான பொங்கல் நிகழ்வுகளை கிறிஸ்தவர்களும் ஆரம்பித்த போது பல எதிர்மறையான கருத்துக்களும் வந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்று நாங்கள் பார்க்கின்றோம், எல்லாராலும் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இது மதம் சார்ந்த ஒரு விழா அல்ல, எங்களுடைய கலை பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த ஒரு தமிழருடைய பெருவிழா என்பதை இன்று முழு உலகமும் உணர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அதில் நாங்களும் இன்று இணைந்து இந்த விழாவை மகிழ்ந்து கொண்டாடுகின்றோம். இதை உழவர்களுடைய திருநாள் என்று பொதுவாக அழைப்பார்கள். நிலம் தன் பலனை தந்தது, ஆண்டவர் நமக்கு ஆசி வழங்கியுள்ளார் என்று திருப்பாடல் கூறுகின்றது. அவர் நிலத்தின் விளைச்சலை மனிதன் ஆண்டவருக்கு காணிக்கையாக நன்றியாக படைத்த நாள் இன்றைய நாள். அதாவது இந்து சமய மக்கள் இந்த இயற்கையை சிலவள்ளி கடவுளாக வழிபடுவார்கள். சூரியன் ஒரு கடவுள்,
அதை சூரிய பகவான் என்று சொல்வார்கள். சூரியன் இல்லாமல் எந்த உயிரினமும் இந்த உலகிலே வாழ முடியாது. எந்த பயிர் பட்சிகளோ அல்ல மனித எந்த உயிரினமோ சூரியனுடைய சக்தி இல்லாமல் வாழ முடியாது. அவை இந்த இயற்கைக்கு, இந்த உலகுக்கு, இந்த உயிர்களுக்கு உயிர் கொடுக்கின்ற ஒரு படைப்பாக அல்லது கடவுளாக இந்த சூரியன் இருப்பதனாலே அந்த சூரியனை சூரிய பகவான் என்று அவரை கடவுளாக கருதி அந்த கடவுளுக்கு பொங்குவார்கள். கடவுள் அந்த சூரியனுக்கு நன்றியாக. அதனால தான் இந்த பொங்குகின்ற போது பொங்குகின்ற பானையை சூரிய பக்கம் சரித்து வைப்பார்கள். காரணம், அது பொங்கி சூரியன் பக்கம் வழிந்து சூரியனுக்கு நன்றி செலுத்துவதாக அர்த்தம் கொள்வார்கள். ஆனால் இன்று நாங்கள் எல்லா மக்களும், கிறிஸ்தவர்கள் உட்பட எல்லா தமிழ் மக்களும் மதம் கடந்து தமிழர் விழான்னு சொல்லி இந்த விழாவை நாம் கொண்டாடினாலும் கூட இது நன்றியின் விழாவாகவும் கொண்டாடப்படுகின்றது. சொல்லி எங்களுக்கும் இந்த உழவு தொழிலுக்கும் என்ன தொடர்பு? எல்லாரும் உழவு தொழில் செய்கின்றார்களா? அல்ல உழவு தொழில் செய்கின்றவருக்கு மட்டும்தான் இந்த விழா ஒரு நன்றியின் நாளா என்று கூட நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது கடவுள் இந்த உலகை படைத்து மனிதன் ஆள்வதற்காக தந்தார். இந்த மனிதன் இந்த உலகத்தை விருத்தி செய்யவும் ஆளவும் அதிகாரம் தந்து அந்த அதிகாரத்துக்குட்பட்டு மனிதன் இந்த உலகத்தை விருத்தி செய்து கொண்டிருக்கின்றான். வெவ்வேறு தொழில்களினூடாக ஆண்டவருடைய படைப்பை விருத்தி செய்து கொண்டிருக்கின்றான். அந்த வகையிலே கடவுளுடைய படைப்பு தொழிலே மனிதனும் பங்கு கொள்கின்றான். அவை வெவ்வேறு தொழில்களை செய்கின்ற தமிழ் மக்களாக இருக்கின்ற நாங்கள் இன்றைக்கு இந்த உழவர் பெருநாளில் நன்றி என்ற ஒரு உணர்வோடு கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடவுள் எங்களுக்கு பலவித நலன்களையும் ஆசிகளையும் பொழிந்துள்ளார் என்பதனாலே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோம். இன்றைய இறைவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இந்த மனிதனை படைத்த போது அங்கே கேள்வி எழுகின்றது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே, மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். அங்கே அடுத்த வரி அந்த ஆண்டவருடைய மேன்மை சொல்லுகின்றது. அதாவது நீர் அவர்களை வானதூதரை விட சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். வானதூதரை விட சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர் என்று சொன்னால் படைப்புகளிலே உயர்ந்த படைப்பாக நீர் மனிதரை படைத்திருக்கின்றீர். அந்த உயர்ந்த படைப்பாக படைக்கப்பட்ட மனிதனுக்கு உம்முடைய படைப்பு முழுவதையுமே ஆண்டவர் ஆகிய நீர் காணிக்கையாக தந்திருக்கின்றீர். அது நேரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், வானதூதரை விட மனிதனை சற்று குறைவாக படைத்தார். மானிட மகனை பொறுத்தவரையிலே நாம் காண்பது சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்த்தவராக்கப்பட்ட இயேசுவை. இதில் யார் உயர்ந்தவர் என்று கேள்வி வருகின்றது. படைப்பிலேயே பார்க்கின்றோம், வானதூதரை விட மனிதர்கள் சற்று தாழ்ந்தவர்கள். இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்த போது நாங்கள் பார்க்கின்றோம், வானதூதரை விட சற்று தாழ்த்தவராக்கப்பட்ட, அதாவது அவர் மனித இயல் நிலையை எடுத்துக்கொண்டாலும் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் கடவுளை போன்றிருந்தார், மனிதரை போன்றிருந்தார். அவை வானதூதரை சற்று தாழ்த்தவராக்கப்பட்டது எதற்காக சொன்னால், இந்த படைப்பு அனைத்தோடும் மனிதன் கடவுளுடைய எண்ணத்தாலே இணைந்து செல்ல வேண்டும். படைப்பை பேணி பாதுகாக்க வேண்டும், படைப்பை வளப்படுத்த வேண்டும், படைப்பை நேசிக்க வேண்டும்.
இந்த காலத்தில் இதுவே ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. படைப்பின் மட்டிலே மானிட மக்களாகிய எங்களுடைய கடமை, எங்களுடைய உரிமை என்று பல இருக்கின்றது. அவற்றை செய்ய திரு அவையும் நம்மை அழைக்கின்றது. எனவே என்பார்களே, நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும், இந்த படைப்பு முழுவதும் நாம் வாழ, நமக்காக வாழ, நம்மை வாழ்விக்க இறைவனாலே தரப்பட்டது. அவை ஆண்டவருடைய படைப்புக்காக நன்றி சொல்கின்றோம். ஆண்டவர் எங்களுக்கு செய்து தருகின்ற எல்லா நலன்களுக்கும் நன்றி சொல்லி இந்த பலியை நன்றி பலியாக தொடர்ந்து ஒப்புக் கொடுப்போம். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை சொல்லி மன்றாடுவோம். நற்செய்தியை அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகானவை எனும் இறைவார்த்தைக்கு இணங்க ஆண்டவரின் இறைப்பணியை ஆற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை பணியாளருக்காக உம்மிடம் வேண்டி நிற்கின்றோம். குருத்துவ துறவர நிலைகளில் பணியாற்றும் பணியாளர்களை பலப்படுத்தியறலும். மந்தையின் மனமறிந்து நிலையான மேய்ச்ச நிலத்தை நோக்கி வழிநடத்தும் நல்லாயினுக்குரிய பண்புகளால் இவர்களை பலப்படுத்தி பணித்தளங்களில் உடனிருந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம்மை படைத்து பராமரிக்கும் பரம்பொருளை இறைவா, நீர் எங்களுக்கு கொடையாக தந்த இயற்கைக்காகவும் அதன் பலன்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். இந்த வளமிக்க இயற்கையை நாங்கள் பாதுகாத்து எம் பிள்ளைகளும் சந்ததியினரும் அதன் பலன்களை பெறும் வண்ணம் வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சேற்றில் பதித்து மழை வெயில் பாராமல் எப்போதும் விளைநிலங்களில் பணிபுரியும் எமது விவசாய நண்பர்களுக்காக மன்றாடுகின்றோம். தங்களின் உடல் உழைப்பின் பலனை நிறைவாக பெற்று பஞ்சம், பசி, கடன், நோய் போன்ற எல்லா தீமைகளிலும் இருந்தும் விடுதலை பெற்று நிறைவோடு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருட்பெரும் ஜோதியே இறைவா, பொங்கல் விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் இளையோருக்காகவும் அனைத்து இளையோருக்காகவும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். உமது மனநிலையை பெற்றவர்களாய் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து குடும்ப நலன், சமூக நலன் மற்றும் திரு அவையின் நலனில் அக்கறை கொண்டவர்களாய் வாழவும், சமூக தொடர்பு ஊடகங்களை அனைவரின் வளர்ச்சிக்காய் பயன்படுத்தவும், வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவும், திருமண வரனுக்காக காத்திருப்பவர்களுக்கு தகுந்த துணை கிடைக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உடைய பிள்ளைகளாகி நாங்கள் நன்றி உணர்வோடு இன்றைய நாளில் பலு செலுத்தி கொண்டு எங்களுடைய தேவைகளை உடைய பாத்திரை ஒப்படைத்திருக்கின்றோம். நீரே உம்முடைய படைப்பு தொழிலை பங்கேற்று கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்கும் உடைய நிறைவான ஆசிரை பொழிந்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரவே வந்தோம், தந்தாய் வந்தோம், கரங்கள் வீரித்தே தந்தோம், நம்மை தந்தோம். உழைப்பின் பலனை தந்தோம், தந்தாய்.
கனியே ரசமானது. எல்லாம் கூட்டங்களும் விளையாடியோடும் நதிகளும் செல்லும் மேக கூட்டங்களும் விளையாடியோடும் நதிகளும் எல்லாம் சகோதர சகோதரனுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையை நினைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வளமான நிலத்தில் விளைந்த காணிக்கைகளை புனிதப்படுத்தியருளும். நிலத்தின் விளைச்சலை இவ்வுலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணக நலன்களால் பலம் பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதினாட்களாக ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையை கண்டு உம்மையிடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கோழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைய பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசவாஸ், எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, மது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எல்லும், எனது ஆன்மா நலமடையும்.
மனசோ அவனை மாற்றிடும் அருட்கடலோ ஆனந்த மழையில் நானிலம் மகிழ வந்தவன் எழுகின்றான். மன்னவனே என் இதயம் உன்னடி பதிக்கின்றார். உன்னதமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றான். மன்னவனே என் இதயம் உன்னடி பதிக்கின்றார். உன்னதமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றான். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிலே பாடவோ என்றும் கொண்டாடவோ வளர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. வளர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே பேரின்பமே பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ வந்தவன் எழுகின்றான். சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தானே. காற்றினிலே நறுமணமாய் கலந்தென்னில் நிறைந்தாரே. சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தானே. காற்றினிலே நறுமணமாய் கலந்தென்னில் நிறைந்தாரே. எனில் ஒன்றாகினால் நான் நன்றாகிறேன். அணிவாழ்வு காயினை பரிசாக்கினேன். வளர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. வளர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே பேரின்பமே பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ வந்தவன் எழுகின்றான். ஆயிரம் நிலவொளியோ
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நிலத்தின் கனிகளிலிருந்து சேகரித்தவற்றை திருமுன் கொண்டு வந்து நலம் தரும் இம்மறை நிகழ்வில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனால் எங்களில் செயல்படும் இம்மறை பொருளின் ஆற்றலால் இன்னும் மிகுதியாக நலன்களை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாசியூர் பதியில் குழுமியுள்ள எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பெறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ மது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களில் நின்றும் எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத்தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு வழியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடம் இருந்து நீக்கியருளும். இறையருளை ஏரளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்களும் அது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்திரலும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, இறையேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே,
உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோனியாரே, பாவத்தினாலும் அழகினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த பள்ளியில் உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஞானத்தின் காட்டு முகம் மகிபனிடம் ஐந்து ஆண்டு விழா காண கொலுவிருக்கும் குருசிலிடம் சேரி சொல்வாய் பூங்காற்றே குறையகற்றும் குமரனிடம் பரிசுத்த கருணைக்கு
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.